بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى، الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى، فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان، ذلك تخفيف من ربكم، ومن اعتدى بعد ذلك فله عذاب أليم. صدق الله العظيم. وقال أيضا: ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை தெளிவான முறையிலே மிக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் 176 ஆயத்துகளை கடந்து 177 182 வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய விளக்கங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் இப்போது பார்க்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை நம்பர் 178, இன்னும் 179. இந்த 2 ஆயத்துகளையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். இது பாடம் 241. பாடத்துடைய எண்ணிக்கை 241. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்துல எது சம்பந்தமாக பேச போகிறோம் அப்படின்னு சொன்னா, பாடம் 241 விளக்கம் சொல்லிட்டு சமூகத்தை சீர்படுத்தும் கிசாஸ். சமூகத்தை சீர்படுத்தும் கிசாஸ். கிசாஸ் என்பது சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு சமூகத்தை சீர்படுத்தணும்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சு சமூகத்தை சீர்குலைக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹுடைய சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் சமூகத்தை சீர் செய்து காட்டியது, இனியும் சீர்படுத்தக்கூடியது. எனவேதான் எப்படிப்பட்ட மக்கள், எந்த நிலையில் வாழ்ந்தவர்கள், அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னாலே ஒரு பயம் நிறைந்த ஒரு நாட்கள், பயத்தோடு கலந்த முட்டாள்தனம் நிறைந்த நாள். ஏன்னு சொன்னால் அந்த நாளில் அவர்களுடைய அந்த மடத்தனம், அவர்களுடைய அறிவுகட்ட தன்மை, அதே போல் அவங்களுடைய உள்ளங்களுடைய கல்லை விட அஷத்து கஸ்வா, கல்லை விட மிக கடுமையான உள்ளங்கள் கொண்ட அந்த உடல்கள், தான் பெற்ற பச்சிளம் குழந்தைகளை கூட புதைக்கக்கூடிய அந்த கொடூரமான அந்த காட்டு மிராண்டிகளை போன்று வாழ்ந்த வாழ்க்கை, சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி காலம் காலமாக சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான கூட்டம் மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஷரியத்தை கொண்டு வந்து, அல்லாஹுடைய வேதத்தை அவர்களுக்கு முன் வைத்து, அதனோடு சேர்ந்து கடுமையான முறையிலே அவர்களுக்கு மத்தியிலே பாடுபட்டு ஒரு சீரான, ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காண்பித்தார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தரை அடிமட்டத்தில் கடந்தவர்கள். ஒரு அரசன் கூட அவர்களுக்கு தலைமை ஏற்க தயாராக இல்லாத ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டமாக இருந்தவர்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்லுவார்கள். பல இடங்களில், குறிப்பாக பலஸ்தீனுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக சென்ற பொழுது ஹஜ்ரத் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள், கொஞ்சம் ஆடையை மாற்றிக்கொண்டு சென்றால் நன்றாக இருக்குமே என்று சொன்னதற்குத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடையை மாற்றி பார்த்தார்கள். அவர்களுக்கு மனம் வரவில்லை. கலட்டிவிட்டு அதே பழைய ஆடையை அணிந்துவிட்டுத்தான் சென்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபு உபைதாவே, இந்த விஷயத்தை நீங்கள் அல்லாத யாராவது சொல்லியிருந்தால் நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னா குன்னா அதல்ல கௌமின் அஸன் அல்லாஹு பில் இஸ்லாம். நாம் கேடுகட்ட கூட்டமாக இருந்தோம், அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் மூலம் நமக்கு கண்ணியம் கொடுத்தான். மஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸன் அல்லாஹு பிஹி. அல்லாஹ் எதை கொண்டு கண்ணியம் வழங்கினானோ அதை விட்டுவிட்டு வேறு வஸ்துக்களின் மூலமாக நாம் கண்ணியத்தை தேட நினைத்தால் அதல்லன் அல்லாஹ், அல்லாஹ் நம்மை
நிச்சயமாக இழிவுபடுத்தி விடுவான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சீர்கெட்ட ஒரு சமுதாயத்தை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஷரியத்துடைய சட்டங்களை முன்வைத்து அவர்களுடைய அரும் பாடுபட்டு கஷ்டத்தோடு முஜாஹதாவோடு செய்து அந்த விஷயத்தை சீர்படுத்தி அந்த சமூகத்தை சீர்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு உயர்த்தினார்கள்? சொன்னார்கள், அது அஸ்ஹாபி கன் நுஜூம், வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றடைவீர்கள் என்பதாக சொன்னார்கள். அடிமட்டத்தில் கிடந்தவர்களை வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவர்களாக மாற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய சட்டங்கள் தான். அந்த அடிப்படையில் அந்த ஒரு கிசாஸுங்கிற ஒரு சிறு சட்டமே முழு சமூகத்தையும் சீர்திருத்தி விடும் என்றால் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு காரியங்களும் எந்த அளவிற்கு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிலே பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் என்ன விஷயங்களை கொண்டு வருகிறார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் மீது கிசாஸ், அதாவது கொல்லப்பட்டவர்களுடைய விஷயத்திலே பழிவாங்கக்கூடிய ஒரு கிசாஸ் எனும் சட்டம் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதாவது ஃபரல அலைக்கும் அல்லது ஃபுரில அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. குத்திபங்கிற மாதிரி ஃபுரிலா, உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன் தக்தஸ்ஸு லில் மக்தூலி, அன் தக்தஸ்ஸு, நீங்கள் கிசாஸ் வாங்குவதற்கு, லில் மக்தூலி, கொலை செய்யப்பட்டவருக்கு பகரமாக நீங்கள் கிசாஸ் வாங்குவதற்கு, பகரம் வாங்குவதற்கு உங்களுக்கு பகரம் வாங்கும்படி உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. மின் காத்திலிஹி, யார் கொலை செய்தானோ அவன் புறத்திலிருந்து கொலை செய்யப்பட்டவனுக்காக வேண்டி நீங்கள் பழி வாங்குவதற்கு கிசாஸ் வாங்குவதை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. பில் முசாவாத், சமமான முறையில், அதாவது சமத்துவத்தோட சரிசமமாக, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீதியான முறையில். தூன பகையின் அவ் உதுவானின், பகையின்னா அதாவது வரம்பு மீறுதல், கிளர்ச்சி இல்லாமல், உதுவான் அதேபோல் விரோதத்தனம் இல்லாமல் நீங்கள் பழிவாங்கும்படியாக உங்களுக்கு கட்டளை, அதாவது உங்கள் மீது கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்படுது. இந்த ஆயத் இறங்குனது எதுக்குன்னு சொன்னா, அதாவது அரபு கூட்டத்தில் ரெண்டு கோத்திரங்கள் சண்டையிட்டு கொண்டு இருந்தாங்க ஜாஹிலியாத்துல. இஸ்லாத்திற்கு முன்பாகவே சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள். சரி, இஸ்லாத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்களுக்கு மத்தியில் நிறைய கொலை செய்யப்பட்டவர்கள், காயமாக்கப்பட்டவர்கள் எல்லாமே இருந்தாங்க. இப்போ அதில் எதுவுமே யாரையும் கண்டுக்கல. கொல்லப்பட்டவன் தான், காயமாக்கப்பட்டவன் தான், இப்படியே கழிஞ்சுது. இதுவரைக்கும் இஸ்லாம் இஸ்லாம் உள்ளே நுழைந்து விட்டது. இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அப்போ அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி இருந்துச்சு. வக்காலு சொன்னாங்க எல்லாருமே, இவங்க ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டத்தின் மீது சிறந்தவங்க, அதாவது என்ன அதிகரிப்புலையும் சரி கண்ணியத்திலையும் சிறந்தவங்க என்பதாக சொன்னாங்க. அதனால் அவங்க திருமணம் செய்து கொள்வாங்க, அவங்களுடைய பெண்களை மகர் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதாக சொன்னாங்க. நாங்கள் சிறந்தவங்கிறதுனால உங்களுக்கு மகர்லாம் தரமாட்டோம், அப்படியே திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சத்தியம் செஞ்சாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நாங்கள் எங்களில் யாராவது அடிமை கொல்லப்பட்டால் அதற்கு பகரமாக உங்களில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனிதனைத்தான் கொலை செய்வோம். அதே போல் எங்களில் யாராவது பெண் கொல்லப்பட்டால் உங்களில் ஆண்களைத்தான் நாங்கள் கொலை செய்வோம். சரி, அதே நேரத்தில் எங்களில் யாராவது ஆண் கொல்லப்பட்டால் அதற்கு பகரமாக 2 ஆண்களை உங்களில் கொலை செய்வோம் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி எங்களில் யாராவது காயங்கள், அதாவது அவங்களுடைய காயங்களுக்கு பல மடங்கு, ஒரு 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 விரல் வெட்டப்பட்டால் 2-3 விரலை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்போதான் இந்த ஆயத்து இறங்குச்சு. குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, உங்கள் மீது கொலை செய்தவர்களுக்கு சமமான முறையில், மும்மாசிலத், அவங்க எவ்வளவோ அதே அளவு. எந்த உதாரணமாக ஒரு விரல் வெட்டப்பட்டால் அதே போல் ஒரு விரல்.
தியத் எதுவோ அதுதான். அதாவது எந்த முறை இருக்கின்றதோ, எந்த முறையில் நடந்திருக்கிறதோ அதேக்கு அதற்கு பகரமாகத்தானே ஒழிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இங்கே ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, இதில் ஒன்று செய்கிறீங்க அப்படிங்கிறது கிடையாது. சமமான முறையில், அதாவது எது ஒன்று சரியான முறையில் இதுக்கு இது சமன் சொல்லி சொல்லப்படுதோ அந்த சமத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுமே ஒழிய ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. சரி, அப்போ அதை தான் என்ன செய்ய இங்கே சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யுங்க, சமமான முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளுங்கள். அதாவது முன்னும் பின்ன ஆயிடக்கூடாது. இப்போ அதான் சொன்னால் யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி. இந்த இடத்துல அல்லாஹ்வுல மூமின்களுக்கு தான் சொல்கிறான். அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவனையே கொலை செய்யுங்கள். இங்கே ஒருத்தர் சுதந்திரமானவன் கொண்டுட்டான்னு சொன்னால் அவனை பிடிச்சி அந்த சுதந்திரமானவன் தான் சுதந்திரமானவன் கொல்லப்பட்டா அதுக்கு இங்கே ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடியவனோ கொல்லப்படணும். வல்ல அப்தி யார் கொண்டானோ அவன் வல்ல அபுதி பில் அபுதி, அடிமையை ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான் அந்த பக்கத்தில் உள்ள அடிமையை கொண்டுட்டான்னா அப்போ இந்த அடிமையை பிடிச்சி கொலை செய்யப்படணும். வல் உன்சா பில் உன்சா, ஒரு பெண்மணியை கொலை செஞ்சுட்டான்னு சொன்னால் இந்த பெண்மணியை பிடிச்சி கொலை செய்யப்படணும். இதுதான் சட்டம், இதுதான் ஷரியத்துடைய சட்டம் என்பதாக சொன்னான். இது விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண், இதில் வரம் மீறுதல் என்பது இருக்கக்கூடாது. வரம் முன்னாடி உள்ளவங்க வரம் மீறி தன்னுடைய சட்டங்களை மாற்றின மாதிரி இங்கே வரம்பு மீறுதலும் இருக்கக்கூடாது, அதில் மாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லிட்டு அப்போ குத்திபா அலைக்கும் கிஸாஸு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா என்பதாக சொன்னாங்க. சரி, அதாவது ஐ இக்தஸ்ஸு மினல் ஜானி, இக்தஸ்ஸு மினல் ஜானி ஃபகத், ஜானினா குற்றம் செய்தவனிடமிருந்து மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் கிசாஸ் செய்யுங்கள். யார் கொலை செய்தானோ அவனை கொலை செய்யுங்கள். அவன் சுதந்திரமானவனாக இருந்தால் அவனை கொலை செய்யுங்க, அவன் அடிமையாக இருந்தால் அடிமையை கொலை செய்யுங்க. யார் எதை கொலை செய்தவன் யாரோ, ஜானி யாரோ, குற்றவாளி யாரோ அவனிடமிருந்து கொலை செய்யுங்கள், அவனிடமே கிசாஸ் வாங்குங்கள். இப்போ இதா கத்தல் அல் ஹுர்ரு அல் ஹுர்ர, ஒரு சுதந்திரமானவன் ஒரு சுதந்திரமான மனிதனை கொலை செய்து விட்டால் ஃபக்துலூஹு, அவனை கொல்லுங்கள், பிஹி, இந்த சுதந்திரமானவுக்கு பதிலாக அந்த சுதந்திரமானவனை கொன்று விடுங்கள். ஏன்னா கொலை செய்தவன் அவன் தானே, அதனால் அவனை கொலை செஞ்சாச்சு. இதா கத்தல் அபுதுல் அபுத, ஒரு அடிமை இன்னொரு அடிமையை கொலை செய்தால், இதா கத்தல் அபுதுல் அபுத, ஒரு அடிமை இன்னொரு அடிமையை கொலை செய்தால் ஃபக்துலூஹு பிஹி, இப்போ அதே போல் செய்யுங்க, நீங்கள் கொலை செய்யுங்க, பிஹி, அவனை கொண்டு இவனை கொலை செய்யுங்க, அடிமைக்கு பகரமாக அடிமையை கொலை செய்து விடுங்கள். ஒக்கதாலிக்கு இவ்வாறே அல் உன்சா, ஒரு பெண், இதா கத்தலத்தில் உன்சா, ஒரு பெண்ணை கொலை செய்து விட்டால், ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணியை கொலை செய்து விட்டால் மசலம்பி மசலின், அப்போ அதற்கு பகரத்துக்கு பகரம், அதாவது ஓமைக்கு தோதுக்கு தோது தான், எது நடந்துச்சோ அதுக்கு மாதிரி அதே போல தான், அதே போல் செய்யப்படும். வலா தஅத்தது, நீங்கள் என்ன செய்யுங்க, வரம்பு மீறி விடாதீர்கள். இப்போ தக்குத்துலு கைரல் ஜானி, இப்போ தக்குத்துலு நீங்கள் கொலை செய்யுங்கள், கைரல் ஜானி கொலையாளி அல்லாதவனை நீங்கள் கொலை செய்வது வரம் மீறுதல். வலா தஅத்தது இப்போ தக்குத்துலு கைரல் ஜானி, கொலை செய்யாதவனை நீங்கள் கொலை செய்து என்ன செய்கிறாங்க, வரம்பு மீறி விடாதீர்கள். அப்போ யார் கொல்லப்பட்டானோ, யார் கொலை செய்தானோ அவனை தான் கொலை செய்யணும், அவனை தான் கொலை செய்யணும், அவன் தான் அதுக்கு தண்டனைக்கு தகுதியானவன். அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கொலை செய்தா அது அநியாயமாக ஆகிவிடும். பயின் உஹித கைரல் ஜானி, கைருல் ஜானி, கொலை செய்யாதவன் பிடிக்கப்பட்டான், கொலை செய்யாத ஒருவனை பிடிச்சு கொலை செய்ய போறீங்கன்னு சொன்னான், கொலை செய்யாத ஒருத்தனை பிடிச்சா லைஸ பி கிசாஸின், அதுக்கு பேர் கிசாஸ் என்பதாக வராது. பல் ஹுவ லுல்முன் வ யாத்திதாவுன், அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அது அநியாயம், அதுக்கு பேர் கிசாஸ் கிடையாது, பகரம் கிடையாது, மாறாக அது பெரும் அநியாயம், இன்னும் வரம்பு மீறுதல். யாத்திதாதுனா வரம்பு மீறுதல். அப்போ இது என்னது, இஸ்லாத்தில் கூடாது. எது கொல்லப்பட்டதோ, யார் கொல்லப்பட்டானோ, யார் கொலை செய்தானோ அவனை கூப்பிட்டு கொலை செய்வது தான் இஸ்லாத்துடைய முறையாக இருக்குது, அதுதான் நியாயமாகவும் இருக்குது. அதை விட்டுட்டு என்னது, ஒருத்தன் கொலை செய்ய இன்னொருத்தனை பிடிச்சி கொள்றதுங்கிறது முறையற்ற செயலாக இருக்குது.
முறையற்ற செயலாக இருக்குது. அதை தான் நிச்சயமாக தடுக்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேர் என்னது ஜம்முன்னா சமமானதாக தான் இருக்கணும். முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம், அடிமைனா அடிமை, சுதந்திரமான ஒப்பந்தக்காரனா திம்மியாக இருந்தால் திம்மி, இந்த மாதிரி என்னது அந்த அடிப்படையில் தான் கொல்லப்படணும். அப்போது ஒவ்வொரு வகையினரும் யாரை கொன்னானோ அந்த கொன்னவனை கூப்பிட்டு கொள்ளுவோம், அவ்வளோதான். சரிங்களா? அதே நேரத்தில் காஃபிருக்கு பதிலாக மூமின் கொல்லப்பட மாட்டான். ஒரு சுதந்திரமானதுக்கு பதிலாக ஒரு அடிமைக்கு பதிலாக ஒரு சுதந்திரமானவன் கொல்லப்பட மாட்டான். அதே மாதிரி குழந்தைக்கு பதிலாக, மகனுக்கு பதிலாக தந்தை கொல்லப்பட மாட்டான். ஆனால் முஸ்லீமுக்கு பதிலாக ஒரு திம்மியானவன் கொள்ளுவோம். ஒரு முஸ்லீமானவன் கொலை செய்யப்பட்டால் அதுக்கு பதிலாக திம்மி நினைச்சவன் கொல்லப்படுவான். ஒரு சுதந்திரமானவன் கொண்டாங்கன்னா அதுக்கு பதிலாக அடிமை நினைச்சுவான், அவன் கொண்டான், கொலை செஞ்சால் அவனுக்கு கொல்லப்படுவான். மகன் தந்தையை கொண்டா அந்த மகனை கொல்லப்படும். இது ஒரு சட்டம். சரி, அடுத்து ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன். ஃபமன் உஃபிய லஹு, யார் மன்னித்து விடுகிறானோ, ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன். ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன். ஃபமன் துரிக்கு, யார் விடப்பட்டு விட்டான், லஹு அவனுக்கு, மின் தமி அஹீஹில் மக்தூல் அவனுடைய சகோதரனை, கொலை செய்யப்பட்ட சகோதரனுடைய இரத்தத்திற்கு பழி வாங்காமல் ஒரு சிறிதளவேனும் விடப்பட்டு விட்டால், ஷெய்வுன் அதாவது விடப்பட்டு ஏதோ ஒரு வஸ்துவை விட்டு விடப்பட்டு விட்டால், கொஞ்சம் வஸ்துவை கொண்டு விடப்பட்டு விட்டால், பியன் தரக்க வலி யுகு அல் கௌத, அதாவது அவனுடைய வலி இருக்கிற அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய வலி பொறுப்புதாரி அந்த கௌத என்ன திசையில் அந்த பழி வாங்குவதை, கொலை செய்வதை விட்டு விட்டால், வாஸ்கத்தல் கிசாசை விட்டுட்டாங்க, கிசாசை விடுத்தாட்டி விட்டால், ராலியன் பொருந்தியவர்களாக பி கபூலி தியத்தி, சரி தியத்தை வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி இதை விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபத்திபாவும் பில் மாரூஃப் வ அதாவுன் இலைஹி பி இஹ்சான், மிக்க கண்ணியமான முறையை பின்பற்றி அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். அவனை கொலை செய்யாது விட்டுவிட வேண்டும். பழி வாங்குவதற்கு பதிலாக கொலையாளி ஒரு தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த நஷ்டஈட்டை தயக்கமின்றி நன்றியோடு அவன் செலுத்திவிட வேண்டும். அபு ஃபத்திபாவும் பில் பில் மாரூஃபி வாதாவுன் இலைஹி பி இஹ்சான் ஐ ஃபாலல் ஆஃபி, மன்னிக்கக்கூடியவனுக்கு மீது கடமையா இருக்கு இத்திபா பின்பற்றுவது, லில் காத்திலி கொலையாளியுடைய விஷயத்தில் பின்பற்றுவது அவசியமாக இருக்கிறது. பில் மஅரூஃப் அதாவது நல்ல முறையில் கொலையாளியை அப்படி விட்டு விடுவதை செயல்படுத்துவது மன்னிக்கக்கூடியவன் மீது கட்டாயமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. ஐ யுத்தாலிபஹு பித்தியத்தி, தாலப யுத்தாலிபஹு பித்தியத்தி, தியத்தை கொண்டு அவனிடம் கேட்கலாம். யுத்தாலிபான அவனிடம் அதாவது அவனை இது பண்ணிக்கலாம், அவனை முத்தாலபா செய்யலாம், தியத்தை வாங்கி கொள்ளலாம். பிலா உன்ஃபின் அதாவது பெரிய தீவிரம் இல்லாமல், வலா இர்ஹாக்கின் பயமுறுத்தாட்டத்தில் இல்லாமல், மிரட்டல் இல்லாமல், அதே மாதிரி தீவிரம் காட்டாமல் அழகான முறையில் என்ன செய்யறது, அவனை அதுக்கு பதிலாக கொலை செய்யப்படுறதுக்கு பதிலாக தீயத்தை பகரமாக வாங்கி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. வால் காத்திலி, இது அதாவது கொலை செய்யப்பட்டவங்களுடைய சைடிலிருந்து ஏற்படக்கூடிய இந்த விஷயம். அப்போ கொலை செய்தவன் வாழல் காத்திலி, கொலை செய்வதன் மீது என்ன கடமை, அதாவுன் நிறைவேற்றுவது, லித்தியத்தி அந்த பகரத்தை, இலல் ஆஃபி மன்னிக்கக்கூடியவன் பக்கம் அந்த கொலைக்கு பதிலாக கொடுக்கப்படக்கூடிய தியத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி விடுவது அவசியமாகும். வலியுல் மக்தூலி, கொல்லப்பட்டவனுடைய வலியிடம், அதாவது என்னது, இதில் ஆஃபினா யாரு, மன்னிச்சவன் யாரு, வலியுல் மக்தூலி அதாவது கொல்லப்பட்டவனுடைய தரப்புல உள்ள அந்த மனிதர். அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்யணும், இவர் சரியான முறையில் பொருளை கண்டு எவ்வளவோ அதை கரெக்டாக கொடுத்தாரு. பிலா மத்தலின் அதாவது தள்ளி போடாமல், வலா பாக்ஸின் குறைக்காமல், உன்னை பேசிட்டு இன்னொன்று குறைக்கிறது அல்லது என்னது கொடுக்காம தள்ளி போட்டு கொண்டே செல்வது, இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது.
தள்ளி போடுவதும் கூடாது. அதே போல் அவங்க என்ன செய்யக்கூடாது, குறைத்து கொடுப்பதும் கூடாது. அதான் சொல்லுவோம், என்ன பேசியிருக்குதோ, என்ன இது அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் நடந்திருக்குதோ அதை முடிவான முறையில் அழகான முறையில் என்ன செய்யுது, செய்து விடுவது தான் சரியான முறையாக இருக்குது. அதில் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யவோ அல்லது என்னது அந்த அதில் வந்து இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, வழிபுறத்தில் கொலை செய்தவன் தள்ளி போட்டுட்டு கடத்தக்கூடாது. யார் மன்னிச்சு விடுறாங்களோ அவங்களும் அழகான முறையில் என்ன செஞ்சு விட்டுறணும், அழகான முறையில் விட்டுறணும். அப்போ என்ன செய்யலாம், ஒருத்தர் வந்து வேணும்னே கொலை செஞ்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து கிசாஸ் வாங்குறது அவசியமாயதானே. அப்போ வந்து என்ன செய்யலாம், அதுக்கு பதிலாக தியத் வாங்கி கொள்றேன்னு சொல்லிட்டான், நான் மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டான்னு சொன்னால், அப்போ தியத்தை கபூல் செஞ்சுட்டாங்கன்னா, வேணுமனே கொலை செஞ்சதுக்கு பதிலாக தியத்தை கபூல் செஞ்சுட்டாங்கன்னா, அப்போ யார்கிட்ட கொடுக்கணும் அந்த தியத்தை, மக்தூருடைய வழி பொறுப்புதார்ட்ட கொடுத்தரணும். இவங்க என்ன செய்யணும், அவங்கள வந்து ஏமாத்தாமல் கரெக்டாக கொடுத்தரணும். அதே மாதிரி காத்திலுடைய வழி இருக்காங்களே, எவ்வளோ பேசணுமோ அதை என்ன செய்யணும், சரியான முறையில் கொடுத்தரணும். அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி யார் கொல்லப்பட்டவனுடைய வழி அவன்கிட்ட வந்து பிடுங்கிறது அல்லது தீவிரத்தை காட்டுறதுங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி எஹ்சானோடு என்ன செய்யணும், நிறைவேற்றணும். ரொம்ப தள்ளி போடாமல் கரெக்டாக என்ன செய்யணும், அந்த காசை அந்த பேசுனதை கொடுத்துறது தான் முறையாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஏவப்படுது அவங்க சரியான முறையில் அதை செய்யணுங்கிறது. சரி, அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி ஃபமனி அத்ததா தாலிக்க தஹ்ஃபீஃபும் மிர் ரப்பிக்கும் வரஹ்மா. வதாலிக்க இந்த விஷயம் தஹ்ஃபீஃபும் மிர் ரப்பிக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்து பழி வாங்காமல் தியத்தை வாங்கி கொள்ளுங்கள், காசு வாங்க வேண்டாம் தியத்தை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அல்லாஹ்வின் பொறுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரஹ்மத், ரப்பின் பொறுத்து வரக்கூடிய ஒரு ரஹ்மத்தாக இருக்குது. அதாவது மா ஷராத்துஹு லக்கும் மினல் ஆஃபி இல்லை தியத்தி மா ஷராத்துஹு, ஷரியத் எந்த ஒன்றை உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறதோ, ஷுரியாத்துஹுன்னு சொல்லலாம், ஷரியத்திலிருந்து எது ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ மில் ஆஃபி மன்னிப்பதிலிருந்து, இல தியத்தி அதாவது தியத்தை கொடுத்து எனது மன்னிப்பை வாங்குவதன் பக்கம் எது ஒன்று ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறதோ அது தஹ்ஃபீஃபுன், அது உங்களுக்கு இலகு காட்டுவதற்காக வேண்டி ரப்பிக்கும் உங்களுக்கு ரப்பின் புறத்திலிருந்து வந்த இலகுவான ஒரு சட்டமாகவும் அலைக்கும் உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு மீது ஒரு ரஹ்மத்தம் மின்ஹு பிக்கும், உங்களை கொண்டு அவர்களுக்கு என்னது ரஹ்மத்து மின் வாண்டமிருந்து உங்களுக்கு வந்து ரஹ்மத்தாக இருக்கிறது. ரப்பிக்கும் அலைக்கும் உங்கள் மீது ஒரு ரப்பின் பொறுத்து வந்த இலகுவாகவும் ஒரு ரஹ்மத்தம் மின்ஹு பிக்கும் உங்களை கொண்டு அவன் பொறுத்து வந்த ஒரு இரக்கம் ஒரு கருணையாக இருக்கிறது. பஃபி தியத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தஹ்ஃபீஃபன் ஒரு இலகு தன்மை என்பது இருக்கிறது. அல்லது காத்திலி கொலை செய்தவனுக்கு சாவடிக்கப்படுறதை விட பணத்தை கொடுத்துட்டு போகிறது எவ்வளோ சந்தோஷம். நஃபல் எவ்வளியாயிர கத்திலி, ஒரு பக்கம் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தாருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், கொலை செய்தவனுக்கும் பயனுள்ளது தான். கொலை செய்தவனுக்கு அவன் கொல்லப்படுறதுன்னு தப்பிச்சுக்கு போடுறான், கொலை செய்யப்பட்டவங்களுக்கு பணம் கிடைக்குது, சொந்தக்காரங்க அவங்களுடைய ஜீவனாம்சத்தை ஓடிடும். வக்க ஜமால் இஸ்லாமு ஃபி வக்கூபத்தில் கத்லி பைனல் அதிலி ஒரு ரஹ்மதி, இஸ்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது ஃபி வக்கூபத்தில் கத்லி, அதாவது கொலையினுடைய தண்டனை விஷயத்திலே பைனல் அதிலி நீதத்திற்கும் ஒரு ரஹ்மதி ரஹ்மத்துக்கும் மத்தியில் என்ன செய்திருக்கு, ஒரு ஒருமைப்பாடை ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ எப்படி நீதமாகவும் இருக்கணும், ரஹ்மத்தோடு இருக்கணும், இரக்கத்தையும் கடைபிடிக்கணும், நீதமாகவும் இருக்கணுங்கிறது அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்தாலா தாலிக்கு தக்ஃபீஃப் ரப்பிக்குங்கிறதுல வந்து அல்லாஹ்தாலா இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு இரக்கம் காட்டியிருக்கான், தியத்தை உணவு சாப்பிட சொல்லி அனுமதி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இதுக்கு முன்னுள்ள சமுதாயங்கள் யாருக்குமே இதுக்கு அனுமதி கிடையாது, தியத்தை வாங்கி நிச்சயக்கூடாது சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. தௌராத்காரங்கள் தௌராத் வாசிகள் அதில் தௌராத் இருக்காங்களே அவங்களுக்கு கிசாஸுங்க மட்டும்தான் இருக்கும், கிசாஸு இல்லைன்னா மன்னிச்சு விடணும், அதுக்கு மத்தியில் இந்த தியத்துங்கிறது கிடையாது. இஞ்சில்காரங்களுக்கு மன்னிக்கிறது மட்டும்தான், அதை கொண்டு தான் ஏவப்பட்டாங்க. அவங்கள்ட்ட கிசாஸுங்கிறது
ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மட்டும் கிசாசையும் கொடுத்துருக்குறான், அதே மாதிரி மன்னிப்பையும் கொடுத்துருக்குறான். அது இல்லாமல் தியத் பகரத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய அனுமதியும் அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ரஹ்மத், பெரிய அருளாக இருக்கு. அல்லாஹ்தாலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு அருள் தான் தக்ஃபீஃபும் மிர் ரப்பிக்கும் ஒரு ரஹ்மாங்கிறது. அல்லாஹ்வின் பொறுத்து வந்து பெரிய ஒரு ரஹ்மத். வமனி ததா பாத தாலிக்க பலகு அதாபுன் அலீம். வமனி ததா எவர்கள் வரம்பு மீறுகிறாலோ பாத தாலிக்க அதற்கு பிறகும் எவனா ஒருவன் வரம்பு மீறினால் பலகு அவனுக்கு அதாபுன் அலீம் நோவினை தரக்கூடிய வேதனை தான் இருக்கிறது. வரம் மீறினான்னு சொன்னால் வேதனையில் மாட்டிக்கிடுவான். ஐ ஃபமனி ததா அலல் காத்திலி கொலையாளியின் மீது வரம்பு மீறினால் பாத கபூல் தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக தியத்து கொடுக்கலான்னு முடிவாயிடுச்சு, தியத்தை கொடுத்து கொள்ளலான்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தியத்து கொடுக்கலான்னு கபூல் செஞ்சதுக்கு பிறகு காத்திலின் மீது என்னது ஒருவன் வரம்பு மீறினால் பலகு அதாபுன் அலீமுன் ஃபில் ஆஹிரா அவனுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. அப்போ அப்படி செஞ்சுட்டான்னு சொன்ன, அதாவது கத்தல் செய்யலை தியத்து வாங்கி கொள்றேன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு பிறகு எது தக்ஃபீஃபுன்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ அதுக்கு பிறகு அவன் அவனுக்கு நோவினை கொடுத்தான் அல்லது வேறு விதத்தில் பழி வாங்கினான் அல்லது வேறு எதுவும் செஞ்சான்னு சொல்லி சொன்னான், அது அவனுக்கு அல்லாஹ்தாலா என்னது அவனுக்கு மறுமையில் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்குது. தியத்தை வாங்கிட்டு அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யக்கூடாது, தொல்லை கொடுப்பது இது பண்ணுறது கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிஸ்ஸலாஹு ஹதீஸ் சொன்னாங்க, எவனொருவன் கொலை செய்ய அதாவது கொலை விஷயத்தில் மாட்டிக்கொண்டானோ அவனுக்கு 3 விஷயம் இருக்குது. கொலை விஷயத்தில் அவன் வந்து என்னது ஒன்றும் கிசாஸ் வாங்கி கொள்ளலாம் அல்லது மன்னித்து விட்டுடலாம் அல்லது தியத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யார் இது 3 தான், அதுக்கு 3வது 4வது ஒருத்தர் எடுத்தான்னு சொன்னான் அவன் வரம் மீறினவர் ஆயிடுவான், அவனுக்கு நரக நெருப்பு என்பது நிரந்தரமாக ஆகிவிடும் என்பதாக சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொன்னாங்க, லா ஆஃபி ரஜுலன் கத்தல பாத அஹ்தி தியத்தி. தியத்துன்னு பேசியாச்சு, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஒருத்தன் கொலை செய்கிறான், சொன்னதுக்கு பிறகு ஒருவன் கொலை செய்கிறான். அப்போ தியத்தை வாங்கி கொலை செய்யாமல் விட்டதுக்கு பிறகு 2வது ஒருத்தர் கொலை செஞ்சான்னு சொன்னான் நபிஸ்லாம் சொன்னாங்க, லா ஆஃபி அந்த மனிதனை நான் மன்னிக்கவே மாட்டேன், எவன் கொலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தியத்தை வாங்கி சென்று விட்ட பின்பு திரும்ப கொலை செய்கிறானோ அவனை நான் தள்ளிவிட்டேன், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஹஸரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சம்பவம் வருது. ரபியா அப்படிங்கிறவங்க, அதாவது அவங்களுடைய அம்மத், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சனியத், அவங்களுடைய பல்லு உடைக்கப்பட்டுச்சு. யார், ஒரு அடிமை பெண், ஒரு பெண் உடைச்சிட்டா. அப்போ அதே மாதிரி அவங்க உடைச்ச பிறகு மன்னிப்பு தேடினாங்க, மன்னிச்சு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மன்னிக்கிறத மறுத்துட்டாங்க. மன்னிக்கிறத மறுத்துட்டு என்ன செஞ்சாங்க, அதுக்குரிய தியத்தை வாங்கிட்டாங்க, என்ன பகரமோ அதை வாங்கியாச்சு. மறுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்களுக்கு கிசாஸ் தான் வாங்கணும் அப்படின்னாங்க. ஒன்றும் வாங்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிசாஸை கொண்டு ஏவிட்டாங்க. சரி பழி வாங்கிக்கோங்கன்னு சொன்ன உடனே அனஸ் இப்னு நதர் சொல்கிறாரு, யார் சொல்லலாம், நாங்கள் வந்து ரபியாவுடைய அந்த சனியத், இந்த முன்பற்கள் தான் உடைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் சில அவங்க சனியத்தை முன்பல்ல உடைக்கலை. ரசூல் சொன்னாங்க, அனஸ் அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்கக்கூடிய கிசாஸ் இருக்குது, அது வந்து கூட்டங்கள் பொருந்தி கொண்டாங்க, என்ன அவங்கள மன்னித்து விட்டார்கள். அப்போ ஹஸரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னது யா ரசூலல்லாஹ் இவங்களுடைய முன்பல் உடைக்கப்படக்கூடாது என்பதாக சொன்னாங்க. இப்போ அனஸ் இப்னு நதர் இருக்காங்களே, அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அவங்களுடைய மாமி என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்ணுடைய பல்லை உடைச்சிட்டாங்க. ஒரு பெண்ணுடைய பல்லை உடைச்சதற்கு பின்னாடி அப்போ இப்போ அதுக்கு பழி வாங்கணும் முடிவாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நீங்கள் வந்து தீயத்தை வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்னோன்னா அந்த கூட்டம் மறுத்துட்டாங்க, இல்லை இல்லை நாங்கள் மறுக்கோம், அதே தான் பல்ல உடைப்போம் அப்படின்ன உடனே அப்புறம் ஹஸரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை யாரை கொண்டு அனுப்பினாலும் அவன் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எங்களுடைய மாமியுடைய பல்லு உடைக்கப்படாது என்பதாக சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸே, அல்லாஹ்வுடைய கிதாபில் கிசாஸுங்கிறது வந்துருச்சு. கூட்டங்கள் என்ன அதில் என்ன இருக்கோ அதுதான் சொன்ன உடனே, ஆனால் என்னது அந்த கூட்டங்கள் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் வந்து மன்னிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்து விடுவான் என்பதாக சொன்னாங்க. அப்போ கடைசி அந்த பெண்மணிக்கு அவங்க மாமிக்கு என்ன செய்யலை, உடைக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்னது சொல்லப்படுது, என்ன தியத்து வாங்கலை, தியத்தை வாங்கிட்டீங்க கொலைக்கு பதிலான்னு சொன்னால், அதே மாதிரி கண்ணியமாக என்ன செஞ்சிடணும், விட்டுறணுமே ஒழிய திரும்ப பழி வாங்குறது கூடாது என்பதும் இங்கே சொல்லப்படுது. அப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயத்தில் கிசாஸுடைய அந்த முறையை அல்லாஹ் சொல்கிறான், மன்னிக்கக்கூடிய விஷயத்தை விளக்குறான். மன்னிப்பு எப்படி மன்னிக்கணுங்கிறதையும் சொன்னால், தியத் கொடுக்குறா இருந்தால் என்ன முறையில் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லிவிட்டான். ஷரியத்துடைய சட்டங்கள் நம்முடைய முழு பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே அதை நாம் பாதுகாக்க போராட வேண்டும், அதை நாம் பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஷரியத்துடைய சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.